ஐயோ டிமாண்டி காலனி ஒன்று நான் தேட்டரில் பார்க்காம விட்டேனப்பா, அந்த பாவத்தை இந்த பிறவியில் நான் எப்படி கழிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பார்ட் 2 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தயவுசெய்து போய் பார்த்து உங்கள் பாவத்தை கழிச்சுக்குங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் பேய் ஜானர் அப்படின்ற ஒரு ஜானரு ஒரு சாபம் முடிச்ச ஜானர். இன்ன வரைக்கும் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்த சூப்பரான பேய் படம் எதுனா காஞ்சனா 2ன்றாங்க. அப்படியான சூழ்நிலை நம்ம தமிழ் சினிமாவில் நிலவி கொண்டிருக்கும் போது எட்ரா பார்ட் 2 போடுறா ஞானமுத்து பற்றைன்னு ஒரு லோகோவை அப்படின்னு சொல்லி நம்ம அஜய் ஞானமுத்து பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட பேக் த பேங்கர் அப்படின்னு சொல்லி ஆகணும். பார்ட் 3க்கு வேற ஒரு லீடு. எப்பா எல்லாத்துக்கும் மேல அந்த ஐஸ் ஆன் தி கேட்கணும் அந்த மாதிரி இந்த கையை வச்சாடா கோப்ரா எடுக்க வச்சிங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் குமுறாங்க. அவ்வளவு துல்லியமான ஒரு ஸ்கிரீன் பிளேங்க. ஏன்னா ஒரு நூல்ல இருந்து அப்படியே அந்த கதையை அப்படியே டக்குன்னு அப்படி பெருசா தைக்கிறாப்ல நம்ம ஆளு. அதாவது பாத்தீங்கன்னா பார்ட் 1ல வந்து கண்டினியூவேஷன் பாயிண்ட்னு எதுவுமே இருக்காது. பட் ஆனா அதை வந்து முடிச்ச இடத்துல கண்டினியூவேஷன் பாயிண்டா கிரியேட் பண்ணார்ல, அதுதான் இந்த அஜய் ஞானமுத்தோட ஸ்கிரீன் பிளேல எக்ஸப்ஷனலான ஒரு குவாலிட்டி. படத்துல மியூசிக்கை பத்தி பெருசா நம்ம பாராட்டியே ஆகணும். சாம் சிஎஸ் வட்டம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. டேய் எத்தனை தடவை வேண்டா நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு காதாம்பட்டையில அடிக்கிற மாதிரி மியூசிக்கை போட்டுக்கிட்டே இருக்காரு. படத்துல அருள்நிதி வந்து சூப்பரா நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 2 கேரக்டருக்கும் உண்டான வேறுபாடு வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. 2 டிஃபரெண்ட் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த ரோலை. இது அதிசயமானு சொல்லவா இல்ல அதிர்ஷ்டவசமானு சொல்லவா தெரியல. பிரியா பவானி சங்கருக்கு கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. இது அப்படிதான் சொல்லி ஆகணும். அவங்க வந்து இது வரைக்கும் அன்லக்கி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நானே கூட சொல்லியிருக்கேன். இந்த படத்துல தான் அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரோலாகவும் கதைக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாகவும் எழுதப்பட்டு அவங்க ஆக்டிங் பண்ணி நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கும் கிரெடிட்ஸ் டு த கிரியேட்டர் தான் நம்ம கொடுத்தானோ, அதாவது நம்ம அஜய் ஞானமுத்து. படத்துல டெக்னிக்கல் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. படத்துல வந்து நிறைய ஜம்ப்ஸ்கேர் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கும். பொதுவாகவே நம்ம பேய் படத்துல பார்த்தோம்னா இருட்டிலேயே வச்சு கேமரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி கிடையவே கிடையாது. படத்துல வந்து எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கும், ஆனாலும் ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான டோன்லயே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வகையில் நான் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே பாராட்டுவேன் அண்ட் ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன். லைட்டிங்கும் குறிப்பிடுற விதமா சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரி லைட்டிங் சொல்லி ஆகணும். விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் டீமே வந்து அவங்களோட எஃபர்ட்டை வந்து நல்லா போட்டிருக்காங்கன்றது நம்ம ஸ்கிரீன்ல கண்ணால பார்க்க முடியுது. படத்துல வந்து சின்ன குறைகள் இருக்கு, ரொம்ப சின்ன குறைகள் தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா காமெடி வந்து நினைச்ச இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன தொய்வு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அதை கொஞ்சம் போக கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அதை வந்து சரி கட்டுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. மற்றபடி பெருசா படத்துல ஃபிளா அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படத்துக்கு தேவையான சீன்ஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சீன்ஸ், லவ் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத காரணத்தினால படம் கொஞ்சம் அப்படி இப்படி தழும்புனாலும் நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. என்னதான் எல்லாருமே எஃபர்ட்டை போட்டு அவங்களோட ஒர்க்கை 200% கொடுத்தாலும் அந்த கதையோட கரு அண்ட் ஒன்லைன் நல்லா இருந்தால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். அதோட எஃபர்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருக்கும். இந்த கதைக்கு அவங்க வந்து ட்ரூவா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எடிட்டர் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது பார்ட் 1ஓட ரீகேப் மாதிரி போட்டுனாங்க. அந்த ரீகேப்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் வந்து சூப்பரா இருந்துச்சு பை எடிட்டர். அதுக்கப்புறமே நிறைய இடங்கள்ல எடிட்டர் வந்து ஸ்கோர் பண்ற வகையில எடிட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல அஜய் ஞானமுத்துவோட பயங்கரமான ஒரு கம்பேக் இந்த படம்னு சொல்லியே ஆகணும். படத்தை பார்த்துட்டு எல்லாரும் முத்து நீதாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாம தேட்டர்ல பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த மூவி ரிவ்யூவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் உங்க அக்ஷயன். இது நம்ம டேக் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.